அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன்ல ஒன் ஆஃப் த டாபிக். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் RTWT அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. எ பார்க் இஸ் இன் த ஷேப் ஆஃப் குவாட்ரிலேட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. ஒரு பார்க் வந்து குவாட்ரிலேட்டரலா ஷேப்பா இருக்கு. அதனுடைய 4 சைடையும் வந்து குடுத்துட்டாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 15க்கும் 20க்கும் அது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க்ன்னும் சொல்லிட்டாங்க. இப்போ இத வந்து நம்ம டயகிராம் ஒண்ணு வரைஞ்சுக்கலாம். ஒரு குவாட்ரிலேட்டரல் டயகிராம் நமக்கு வரைஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஏ, பி, சி, டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குவாட்ரிலேட்டரல் 4 சைட்ஸ்க்கு. இப்போ இத வந்து நம்ம 15 மீட்டர்ன்னு எடுத்துக்கலாம். இத வந்து 20 மீட்டர். இதெல்லாம் வந்து நமக்கு குடுத்தது. 15 மீட்டர், 20 மீட்டர், 26 மீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 மீட்டர். இது வந்து குடுத்துருக்காங்க. இதுல ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸ் அந்த 15க்கும் 20க்கும் இருக்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னா நம்ம இப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த பார்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த பார்க். அப்ப ஏரியா ஆஃப் த பார்க் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஷேப்ல இருக்கு? குவாட்ரிலேட்டரல் ஷேப்ல இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஸ் ஈக்குவல் டு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். நம்ம இத ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி ஏபிடி பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி பிசிடி. இப்போ நம்ம இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரலுக்கு இது 2த்தையும் கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஆட் பண்ணா, நமக்கு ஏரியா ஆஃப் த பார்க் வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஏரியா ஆஃப் த பார்க் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா, குவாட்ரிலேட்டரல் ஷேப்ல இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத எடுத்துக்கலாம். ஏபிடி பாருங்க. ஏபிடின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆங்கிள்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஏபிடிக்கு அது பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹெச். இப்போ இப்போ நம்ம எடுத்தது வந்து ஏரியா ஆஃப் ஏபிடி ஆஃப் இன்டூ பேஸ். பேஸ் எவ்வளோ? ஏபிடிக்கு 20 20 இன்டூ ஹைட். ஹெச் எவ்வளோ? 15 15. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 10ன்னு வரும். 10 இன்டூ 15 150. ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் ஏபிடியோடைய ஏரியா மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிசிடி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிசிடி கண்டுபிடிக்கணும். இந்த பிசிடி பாருங்க, பிசிடியில் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் பிடிக்கு வந்து நமக்கு வேல்யூ இல்லை. முதல்ல இந்த பிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பிசிடியோட ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ பிடி அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி ரைட் ஆங்கிள் சொன்னதால நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிடி ஸ்கொயர் பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பிடி ஸ்கொயர் பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போது பிடி ஸ்கொயர் நமக்கு தெரியாது. ஏடி ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயர். பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் 225 ப்ளஸ் 20 ஸ்கொயர் 400.
ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். அப்போ 625 ரூட் நம்ம எடுத்தோம்னா பிடியோட வேல்யூ வந்து நமக்கு 25 மீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்க போகிறோம்னா 25 மீட்டர் அப்படின்றது நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிடியோட வேல்யூ பிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இல்லைங்களா, அதனால் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா ட்ரையாங்கிள் பிசிடிக்கு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இதில் எஸ்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிசிடி இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்குல்ல அந்த வேல்யூஸை இதை ஏ வேல்யூவாக எடுத்துக்க போகிறேன், இதை பி வேல்யூவாக எடுத்துக்க போகிறேன், இதை சி வேல்யூவாக எடுத்துக்க போகிறேன். ஸோ முதல்ல எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 25, பியோட வேல்யூ 26, அதே மாதிரி சியோட வேல்யூ வந்து நமக்கு 17 டிவைடட் பை 2. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா 68/2ன்னு வரும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ 68 2ஆல் டிவைட் பண்ணும்போது 34 அப்படின்ற வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ வரும். இப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். ஸோ ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக 34, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 34 மைனஸ் ஏவோட வேல்யூ 25, 34 மைனஸ் பியோட வேல்யூ 26, 34 மைனஸ் சியோட வேல்யூ 17. இப்போ இதிலேருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணிடலாம். இது 34, இது இன்ட்டு இதை மைனஸ் பண்ணோம்னா இது 25, மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 9, இது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 8, இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 17. இப்போ இதை நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41616ன்னு வரும். இது ரூட்டை விட்டு நம்ம வெளியில் எடுக்கும்போது 204 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது எதுடைய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ இது வரைக்கும் நம்ம பிசிடி கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி கூட நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடியை ஆட் பண்ணணும். ஏற்கனவே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடியோட வேல்யூ வந்து 150 அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடியோட வேல்யூ வந்து 204 அப்படின்றது பார்க்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 354 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் த பார்க். ஏன்னா மென்ஷன் பண்ணும்போதே நமக்கு என்ன சொன்னாங்கன்னா த பார்க் ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.